பதினெண் சித்தர்களில் ஒருவரான இடைக்காட்டு சித்தர் மதுரையை சார்ந்த இடைக்காடு பகுதியில் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து கொண்டே இயற்கையையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் உணர்ந்த ஞானி ஆவார். வானவியலிலும் ஜோதிடக் கலையிலும் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்த இவர் கோள்களின் சஞ்சாரத்தை கொண்டு வருங்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் கொண்டவர். ஒருமுறை தனது ஜோதிட அறிவால் 12 ஆண்டுகள் கடும் பஞ்சம் ஏற்படும் என்பதை உணர்ந்த சித்தர் அதிலிருந்து தப்பிக்க தனது ஆடுகளுக்கு வறட்சியிலும் வளரும் எருக்கஞ்செடியை தின்ன பழக்கினார். பஞ்சம் வந்தபோது மற்றவர்கள் உணவின்றி தவித்த நிலையில் இவரது ஆடுகள் எருக்கஞ்செடியை உண்டு செழிப்பாக இருந்தன. மக்களின் துயரை கண்டு வருந்திய இவர் பஞ்சத்திற்கு காரணமான நவக்கிரகங்களை சந்தித்து அவர்களுக்கு எருக்கஞ்செடி சாம்பல் கலந்த பாலையும் தயிரையும் தந்து மயங்கச் செய்தார். கிரகங்கள் மயக்கத்தில் இருந்த சமயம் உலகிற்கு வளம் தரும் வகையில் கிரகங்களின் நிலையை சாதகமாக மாற்றி அமைத்து மழையை பெய்யச் செய்தார். விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதை நிரூபித்த இவர் புற வழிபாடுகளை தவிர்த்து அகத் தியானத்தின் மூலம் இறையருளை பெற முடியும் என்று வலியுறுத்தினார். இவரது தத்துவங்கள் எளிய மக்களும் புரியும் வகையில் கோணார் பாடல்களாக அமைந்தன. திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்ததாக கருதப்படும் இவர் ஜோதிடத்தை ஒரு தற்காப்பு அறிவியலாகவும் யோகக் கலையின் அங்கமாகவும் உலகிற்கு உணர்த்தினார். நமது மண்ணின் பொக்கிஷமான இத்தகைய சித்தர்களின் வரலாற்றையும் மறைந்து வரும் ஆன்மீக உண்மைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் எங்களது இந்த எளிய முயற்சிக்கு உங்கள் ஆதரவு மிக அவசியம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களை ஊக்கப்படுத்தி இது போன்ற பல உன்னதமான தகவல்களை தேடிச் சொல்ல வலிமை தரும். தயவு செய்து நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞானத் தேடலில் எங்களோடு கைகோர்க்க வேண்டுகிறோம்.